வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் கண்ணின் மணியை சேனல் வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் வீடியோ போட்டிருக்கோம். இனிமேல் கண்டினியூஸாக போடுவோம். எல்லா ரெசிபீஸும் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ, மினியேச்சர் குக்கிங், vlogs, கிட்ஸ் டேலண்ட் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம கேஎம் ஃபேமிலியோட கனெக்டடாக இருங்க. இட்லி மாவு, தோசை மாவு இல்லாத வீடே கிடையாது. ஸ்கூலு, ஆஃபீஸ், காலேஜுன்னு கிளம்புறப்பையும் சரி, நைட் டிஃபனுக்கும் சரி, மாவு இல்லாமல் நம்ம பல பேரால் சமாளிக்கவே முடியாது. ஸோ அந்த டைமில் இட்லி தோசைக்கு எப்போவுமே ஒரே சட்னியை அரைக்காமல் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு என்ன சட்னின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசியான பூண்டு சட்னி தான். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். இப்போ நான் பூண்டு ஒரு 15 பல்லு எடுத்திருக்கேன். ஒரு 6 காஞ்ச மிளகாய், பெரிய சைஸ் தக்காளி 1, கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு. இப்போது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாய், பூண்டு சேர்த்துக்கலாம். பாதி வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம எப்போவுமே சட்னி அரைக்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்களும் நல்லெண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்டினரி ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆற வைங்க. சூடான எதையுமே மிக்சியில் நம்ம போட முடியாது. ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வச்சுருக்க கடுகு, உளுந்தம்பருப்பு ப்ளஸ் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 செகண்ட் சூட்லே வதக்கி இறக்கிடலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அடுத்து தக்காளி சட்னி இறக்க போகிறோம். பெரிய சைஸ் தக்காளி 1, 10 பல் பூண்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிக்க, வரமிளகாய் 6, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போது மிக்சியில் நம்ம வச்சுருக்க தக்காளி, பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்ச கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி இறக்கிடலாம். இப்போ காரசாரமான சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சத்தான புதினா சட்னி தான். இந்த புதினா சட்னிக்கு நான் இப்போ புதினா கொஞ்சம், 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், தேங்காய் திருவினது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, தாளிக்க கடுகு, உளுந்து. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. வரமிளகாய், பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக வதக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு போடுங்க. லைட்டாக வதக்கிட்டு புளியவும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ புதினா சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காயை போட்டு வதக்குங்க. தேங்காயை ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் தேவையான அளவு சால்ட்டு போட்டு கலந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இஞ்சி சட்னி. இந்த சட்னியில் கொத்தமல்லி நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்கிறனால இதை கொத்தமல்லி சட்னின்னு சொல்லலாம். என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இஞ்சி 2 இன்ச், பூண்டு ஒரு 4 பல் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், கொஞ்சம் தேங்காய் திருவினது, கொஞ்சம் வெல்லம், புளி கொஞ்சம், கருவேப்பிலை, கடுகு உளுந்து தாளிக்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. ஒரு கடாய் வச்சு பச்சை மிளகாய் வரமிளகாய் போட்டு கொஞ்சமாக வதக்குங்க. இஞ்சி பூண்டு நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணலாம். புளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும் ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போது தேங்காயும் வெல்லமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லியும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இப்போது கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியையும் போட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்குங்க. செம்மையான கொத்தமல்லி சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறது யம்மியான சின்ன வெங்காயம் சட்னி தான். சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 8 பல், கொஞ்சம் புளி, கடுகு உளுந்து தாளிக்க, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், பூண்டு, புளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடுலையே வரமிளகாய் 4 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதும் இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிங்க. இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். காரசாரமான சட்னி சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சட்னியும் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.